என் கிருபையை அவனை விட்டு விலக்காமலும் என் உண்மையில் பிசகாமலும் இருப்பேன். சங்கீதம் 89:33. Nevertheless, my loving kindness I will not utterly take from him, nor allow my faithfulness to fail. Psalms 89:33. 2010 வருடத்திலே ஒரு சிறிய வீட்டை வாங்க கர்த்தர் உதவி செய்தார். 2013 ஆண்டிலே அதை சிறிதளவு ஆல்டர் செய்தோம். அது மழைக்காலங்களிலே வெள்ளம் வந்தால் தண்ணீர் வீட்டுக்குள் வரக்கூடிய பள்ளமான பகுதியான ஜாஃபர்கான்பெட் ஏரியா. கீழ்த்தளத்திலே தான் அம்மாவும் நாங்களும் இருந்தோம். 2015 ஆண்டு செப்டம்பர் மாதத்திலே வீட்டிற்குள் பாதி அளவுக்கு தண்ணீர் வந்துவிட்டது. தண்ணீர் வர ஆரம்பித்தவுடன் பொருட்களை எல்லாம் ஓரளவுக்கு மேலே வைத்துவிட்டு வெளியேறிவிட்டோம். ஓரிரு நாட்களில் தண்ணீர் வடிந்தவுடன் வீட்டிற்கு வந்து முழுவதும் சுத்தம் செய்து பொருட்களை இறக்கி அடுக்கினோம். அதே வருடத்தில் திரும்ப டிசம்பர் முதல் நாளிலே வெள்ளம் வர ஆரம்பித்தது. முன்பு போலவே பொருட்களை மேலே வைத்துவிட்டு வெளியேறி கிண்டியில் எனது அக்கா வீட்டில் இருந்தோம். அது மிகப்பெரிய வெள்ளமாகி 2 நாட்கள் 3 நாட்கள் என தண்ணீர் வந்து கொண்டே இருந்தது. கிண்டியிலும் தண்ணீர் வர ஆரம்பித்தது. அனைத்து இடங்களிலும் பவர் கட் ஆனது. அங்கு முதல் மாடி பால்கனியில் உட்கார்ந்து எல்லோரும் சேர்ந்து பாடல் பாடுவோம், ஜெபிப்போம். அப்போது எல்லோரும் எங்கள் ஏரியாவில் கீழ்த்தளம் நிரம்பி முதல் மாடி வரைக்கும் தண்ணீர் இருக்கும் என்று சொன்னார்கள். நான் லாஃப்ட் மேலே வைத்த பொருட்களை எல்லாம் நினைத்து ஆண்டவரிடம் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். என்னுடைய சர்டிஃபிகேட்ஸ் ஃபைல் கூட அங்கதான் இருக்கு ஏசப்பா. அனைத்து பொருட்களும் தண்ணீரில் மூழ்கிவிடும் என்று என் உள்ளத்திலே முழுவதும் பாரம், கவலை. ஆண்டவரிடம் புலம்பிக் கொண்டேதான் இருந்தேன். அப்பொழுது ஆண்டவர் என் உள்ளத்திலே, தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்திலே எங்களை கொண்டு வந்து விட்டீர் என்ற வசனத்தை கொடுத்து ஆறுதல் படுத்தினார். அவரின் ஆறுதலான வார்த்தைகள் என் இருதயத்தை சமாதானத்தினால் நிறைத்தது. அநேகருடைய தீயை போன்ற வார்த்தைகள், இந்த தண்ணீரின் சூழ்நிலைகள், இவைகளை எல்லாம் எங்களை கடக்க வைக்கிறீங்க, இனி நீங்க எங்களை செழிப்பான இடத்துல வைப்பீங்க என்று சொல்லி அவரை துதித்தேன். கிட்டத்தட்ட 1 வாரம் கழித்துதான் எங்க ஏரியாக்குள்ளே உள்ளே செல்ல முடிந்தது. ஸ்ட்ரீட்டில் நடந்து செல்லும் போது முழுதும் சேரும் சகதியுமாய் அகோரமாய் இருந்தது. அப்பொழுதும் ஏசப்பாவிடம் நான் சொன்னது, இப்படி நான் பார்ப்பதற்கு உங்க வருகையே நடந்திருக்கலாம் என்று அவரிடம் சொல்லிக்கொண்டே வீட்டிற்குள் நுழைந்தேன். அடுத்த ஒரு 10 நாட்களுக்கும் மேலாக அங்கே வேலை செய்ய வேண்டியிருந்தது. எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், கழுவ வேண்டியது, தூக்கி போட வேண்டியது என பல கடினமான தருணங்கள். ஆனாலும் எந்த மனபாரமும் இல்லாமல் தேவன் அந்த காரியங்களை எல்லாம் செய்ய என்னை பலப்படுத்தினார். ஆமா, தேவன் சொன்னது போலவே தண்ணீரை 2015 கடக்க வைத்தவர் திரும்ப தண்ணீரே வராமல் செழிப்பாக வைத்தாரா? ஆம், அவர் வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ள தேவன், பொய்யுரையாத தேவன். நாங்கள் டி நகரில் ஒரு ஃப்ளாட் பார்த்து கொண்டிருந்தோம். எப்படியும் வாங்கி விடுவோம் என நினைத்து 2022 வருடத்திலே சில ஃபர்னிச்சர்ஸ், எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கி ஜாஃபர்கான்பெட்டில் வீட்டில் தரைத்தளத்தில் தான் வைத்திருந்தோம். 2023 வருடம் எல்லோரும் தண்ணீர் வரும் என்று சொன்னார்கள். நான் ஆண்டவர் கொடுத்த வசனத்தை வைத்து கண்டிப்பாக வரவிட மாட்டார் என்று சொன்னேன். 2021 முதல் 23 எங்களால் வீடு எதுவும் வாங்க முடியவில்லை. ஒரு வாடகை வீட்டிலிருந்து சரியாக 2023 வருடம் ஜூலை மாதம் டி நகரில் அடுத்த ஒரு வாடகை வீட்டிற்கு மாறி செல்லவும் எல்லா பொருட்களையும் எடுத்து செல்ல ஆண்டவர் செய்தார். அது மட்டுமில்லாமல் கீழ்த்தளத்தில் இருந்த எனது அம்மா சிறிய ரிப்பேர் ஒர்க் செய்து முதல் மாடிக்கு செல்லவும், அந்த கீழ்த்தளத்தை ரெண்ட் விடவும், இப்படி அனைத்து காரியங்களையும் ஒரு 3 மாதங்களிலே தேவன் செய்து முடித்தார். 2023 வருடமும் தண்ணீர் வந்தது. ஆண்டவர் சொன்னது போல எந்த பொருள் சேதமும் மனபாரமும் வராமல் எங்களை செழிப்பாக நடத்தினார். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். நமக்கு வரும் சகல உபத்திரவங்களிலும் அவரே நமக்கு ஆறுதல் செய்கிறவர். நம் எல்லா கடின சூழ்நிலைகளிலும் அவரிடம் கிட்டி சேர்வோம், ஆறுதல் அடைவோம், பலனடைவோம். ஆமேன்.